வணக்கம் நண்பர்களே, சிறுமிரியிலிருந்து நான் உங்க விஜயா பேசுறேன். இன்னைக்கு நம்ம சிறுமிரி ஸ்டாஃப் ஒரு 5 பேர்கிட்ட போய் அவங்க பாட்டி பண்ற ரெசிபிலேயே அவங்களுக்கு பிடிச்ச 1-2 ரெசிபி எது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். நீங்களும் வாங்க. எங்க பாட்டி பண்றதுலே பெஸ்ட் ரெசிபி உளுந்தங்கஞ்சி, திணையப்பம், பிரண்டை துவையல். இந்த 3மே அட்டகாசமா இருக்கும் மேம். எங்க பாட்டி பண்றதுலேயே கருப்பு கவுளி புட்டு, எள்ளு உருண்டை, இட்லி பிடி, இது ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க பாட்டியம்மா பண்ற ஐட்டத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா பால் பணியாரம் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் கம்மஞ்சோறு ரொம்ப பிடிக்கும், உளுந்து உருண்டை ரொம்ப பிடிக்கும். இதுல எங்க பாட்டியம்மா தயாரிப்பாங்கல்ல பால் பணியாரம், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்க, சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எங்க பாட்டியம்மா பண்றதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி எதுலான பிடி கொழுக்கட்டை, வெந்தய களி, மிளகு ரசம். அட்டகாசமா இருக்கும், அருமையா இருக்கும். எங்க பாட்டி பண்றதுல எள்ளு சாதம், கொள்ளு ரசம், பொருளங்காய் உருண்டை, அப்புறம் கசாயம் ஒன்று பண்ணுவாங்க, இஞ்சி, சுக்கு, திப்பிலி எல்லாம் போட்டு. அந்த கசாயமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ ரெசிபி சொன்னாங்க கவனிச்சிங்களா? சிலது எனக்கு தெரிஞ்சது, சிலது எனக்கு தெரியாதது. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயங்க, அவங்க சொன்ன எந்த ரெசிபிலையுமே ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ண இட்லி, தோசை எதுவுமே அவங்க சொல்லலை. இன்னொன்று சர்க்கரை யூஸ் பண்ண பண்டங்கள், பலகாரங்கள் எதுவுமே அவங்க சொல்லலை. மேபி அதனால தான் அவங்களாம் ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ல போடுங்க.